பையன் இல்லாதது. நான் இப்ப பாருங்க கரூர்ல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாரியம்மன் பண்டிகை. அது நாளைக்கு இந்த 3 நாளைக்கு நடக்கும். அந்த 3 நாளுமே எப்படி நாங்க ஓட்டுறது? அதனால நான் ஊருக்கு போயிட்டேன். இங்க இருக்க வேணாம் அப்படின்னு. இருந்தாலும் சரி இவங்கலாம் சொன்னாங்க, கம்பம் போடுறப்ப இருந்தா திருப்பி இங்க வந்துரணும்னாங்க. அதனால இப்ப நான் வந்தேன். இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அது எங்களால முடியவே இல்ல. அவன் இல்லாதது வந்து இந்நேரம் 100 டைம் போயிருப்பான். எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி குடுத்துருப்பான். வீட்லலாம் புள்ள தண்ணி அடிப்பாப்படி. காசு குடுக்க மாட்டாங்க. எங்க பையன் படிக்காம பாதியில நின்னதுக்கு காரணமே அதுதான். ஒரு நல்லது கெட்டதுக்கு போமாட்டோம். எங்க போனாலும் அசிங்கமா இருக்கும். குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பேசுவாங்க. எங்கேயும் போமாட்டோம். கடைசியில அப்படி இப்படின்னு அவரும் போயிட்டாரு. சரி இந்த பையனாவது நமக்கு கைக்கு இருக்கான், நமக்கு ஒரு பையன் இருக்கானேன்னு நினைச்சோம். இவனும் இப்படி போயிட்டான். என்கிட்ட சொன்னது எனக்கு பர்மிஷன் குடுக்கல. எனக்கு என்னைக்கு பர்மிஷன் கிடைக்குதோ அன்னைக்கு நான் வருவேன்னு அவர் சொல்லிதாங்க எங்களை அனுப்புனாருங்க. அதனாலதான் உங்களை சென்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாரு. எனக்கு பர்மிஷன் கிடைக்கிற அன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னாரு. இப்போ யாரும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை. அவர் எப்போ நினைச்சாலும் வரலாம். வருவாருன்னு நினைக்கிறோம். நாங்க ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படிதான் யோசிக்கிறோம். போய் விழுந்துட்டானா, இல்ல யாராவது தூக்க போனானா, இல்ல இவனை பிடிச்சி தள்ளிட்டாங்களா, என்னன்னு இன்னும் மட்டுமே எங்களுக்கு தெரியல. 41 பேத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றியை அப்படின்னு சொல்லி நான் போன்ல தான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு எங்க பிள்ளைங்க வீடியோ அனுப்பிச்சிட்டு ஜெயிச்சு வந்த உடனே சொன்ன வார்த்தை அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா வணக்கம்மா. வணக்கம். அம்மா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கேரியரில் வந்து கரூர் சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். கரூர்னாலே மக்கள் மனதில் அந்த சம்பவம், அந்த நிகழ்வு தான் மனதில் வந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு ஒரு நடந்த ஒரு சம்பவம். இதெல்லாம் கடந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிஎம் வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அவர் சிஎம் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது இன்னுமே கரூர்ல வந்து நின்று ஜெயிச்சிருக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவரு அங்கேயே நின்னுட்டாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்க பையன் இருந்திருந்தா அதை எப்படி கொண்டாடி இருப்பாரு? அவனும் பசங்க கூட சேர்ந்து எல்லாம் பட்டாசு வெடிச்சு, இங்க எல்லாம் பட்டாசு வெடிச்சாங்க, லட்டு கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் பசங்க எல்லாம். அந்த மாதிரி அவனும் சேர்ந்து கொண்டாடி இருப்பான். பையன் இல்லாதது கஷ்டம்தான். இந்த நேரம் அவன் இருந்திருக்கணும். அவன் இல்லாத ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, நம்ம பையன் இல்லைனாலும் நமக்கு பின்னாடி எத்தனையோ பசங்க இருக்காங்க. அவங்க நல்லது நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னு அவர் ஜெயிச்சது எங்களுக்கு சந்தோஷம். நாங்க இது வந்து எதிர்பார்த்து ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரு மதியழகன் வந்து இந்த பக்கம் வரல. ஒரு வேளை இங்க மத்த பக்கம் போனாரா என்னமோ தெரியல. எங்க சைட்லேருந்து ஒரே டைம் தான் வந்தாரு. அவரும் நெறைய டைம் வந்து வாக்கு சேகரிச்சிருந்தாருன்னா, அவரும் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கம்மியால தான் அவரு பின்னாடி போயிட்டாரு. ஆனா அவரு வந்திருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் வந்தாரு. வந்துட்டு எங்க வீட்டுக்கும் வந்துட்டு எங்கள எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு தான் போனாரு. தம்பி ஃபோட்டோக்கு பூவெல்லாம் போட்டுட்டு, சாமி கும்பிட்டுட்டு போனாரு. "ஜெயிச்சுருவோம்மா" அப்படின்னு தான் சொல்லிட்டு போனாரு. நாங்களும் ஜெயிச்சுருவோம்னா, எங்க அண்ணா ஜெயிக்க வச்சிருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொன்னோம். ஆனா அது அவரு இந்த ட்ரிப் கொஞ்சம் குறைஞ்சிட்டாரு. அவரு இன்னும் ஒரு 5, 6 டைம் வந்திருக்கலாம். வந்திருந்து ஏரியாக்குள்ள வந்திருந்தாருன்னா, அவரு ஓட்டு சேகரிச்சிருக்கலாம். அது இல்லாம எப்படி சொல்லட்டுங்க, அவரு யாருன்னு இங்க இன்னும் பெருசா யாருக்குமே தெரியல. இங்க இப்ப மத்தவங்கன்னா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச முகம். அவரு புது முகம் தானே. அதனால செகண்ட் டைம் அடுத்த டைம்ல வந்துருவாரு. இன்னமும் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரூர் சம்பவம் வந்து அன்னைக்கு வந்து மக்கள் அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து நேரடியாக வந்து சந்திக்கல. கரூரை விட்டு ஓடி போயிட்டாரு, அதாவது பயந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து வந்து அன்றிலிருந்து இன்று வரையுமே மக்கள் மத்தியில் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இது அவர் தான் சொல்லியிருக்காரு. என்ன போ சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன் வந்தா பிரச்சனை ஆகும்னு அவரும் ஏற்கனவே சொன்னதுதான். அது எங்ககிட்ட சென்னையிலயும் எங்ககிட்ட அவர் அந்த வார்த்தை தான் சொன்னாரு. அவரு அந்த இடத்துல ஒண்ணும் பண்றதுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. 2வது வந்து ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல பிரச்சனைக்கு யாரு காரணம்னு தெரியாது. ஆனா அந்த இடத்துல அவர் உள்ள வந்திருந்தாலும் அவருக்கு பாதுகாப்பு குடுக்கணும். இதெல்லாம் பிரச்சனை. அதனால போயிட்டேன் அப்டின்னாரு. மத்தபடி அவர் வரேங்கிறப்போ இங்க அவருக்கு பாதுகாப்பு குடுக்க முடியாததுனால அவரு வரல. ஆனா இனிமேட்டுக்கு வருவாரு. உறுதியா வந்து உங்களை வந்து சந்திப்பாருன்னு நம்புறீங்களாம்மா? என்கிட்ட சொன்னது எனக்கு பர்மிஷன் குடுக்கல. எனக்கு என்னைக்கு பர்மிஷன் கிடைக்குதோ அன்னைக்கு நான் வருவேன்னு அவர் சொல்லிதாங்க எங்கள அனுப்புனாருங்க. அதனாலதான் உங்கள சென்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னாரு. எனக்கு பர்மிஷன் கிடைக்கிற அன்னைக்கு நான் வருவேன் அப்படின்னாரு. இப்போ யாரும் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் அவசியம் இல்லை. அவர் எப்போ நினைச்சாலும் வரலாம். வருவாருன்னு நினைக்கிறோம். தெரியல.
இப்போ கரூர் மக்கள் உணர்றாங்களாம்மா? அந்த நிகழ்வு வந்து நடந்ததுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் மேல பயங்கர குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. இப்ப கரூர் மக்கள் என்ன சொல்றாங்கம்மா? யாரும் அவர் மேல தப்பில்லைன்னு தான் எல்லாரும் இப்ப வரைக்கும் சொல்ற ஒரே வார்த்தை அதுதான். ஆஸ்பத்திரியிலயும் சரி, சென்னை போனப்பவும் சரி, மத்த எல்லா விஷயத்துலயும் அவர் மேல கூட்டம், 2வது இடம் சின்ன இடம், போலீஸ் பாதுகாப்பு இல்ல. அது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இன்னுமே தெரியல. இன்னுமே நாங்களே ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது, அங்க என்ன நடந்திருக்கும்? ஏன்னா, மத்த வெளியூர்லேருந்து வந்து ஏதோ ஒண்ணு ஆயிருந்தா கூட இடம் தெரியாத பசங்க, தெரியாத ஊர்லேருந்து வந்திருக்காங்கங்களாம். எங்க பையன் சின்ன பையன்லேருந்து இங்க வளர்ந்த பையன். அவன கரூருக்குள்ள எங்க விட்டாலும் வந்துருவான். அந்த அளவுக்கு இருந்த பையனாலேயே வெளிய வர முடியல அப்டின்னா, என்ன நடந்துச்சுங்கிறது இன்னுமே நாங்க ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறது என்ன நடந்துச்சு? என்ன நடந்திருக்கும்? அப்டின்னு தான் யோசிக்கிறோம். போய் விழுந்துட்டானா? இல்ல யாராவது தூக்க போனானா? இல்ல இவன புடிச்சு தள்ளிட்டாங்களா? என்னன்னு இன்னும் மட்டுமே எங்களுக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட அனைவருமே விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம்மா? எல்லாரும் எனக்கு தெரியல. நாங்க அவருக்கு தான் போட்டோம். எங்ககிட்ட வந்து சொல்றவங்களே வந்து எங்களுக்கு போடுங்க அப்படின்னு ஓட்டு கேட்கறவங்களே சொல்லிட்டு தான் போவாங்க. நீங்க அவங்களுக்கு தான் போடுவீங்க அப்படின்னு. அது எதனாலயும் தெரியல. நாங்க எங்க வீட்ல எல்லாருமே அவருக்கு தான் போட்டோம். இந்த பகுதியில இருக்க மக்கள்லாம் என்ன சொன்னாங்கம்மா? பகுதி இருக்கவங்க அங்கத்த விட எனக்கு இங்க வந்து நெறைய பேர் பழக்கம். எல்லாருமே விஜய்க்கு தான் அவருக்கு தான் போடணும் ஓட்டு. டிவி கேக்கு தான் போடணும். வேற யாருக்கும் போட மாட்டோம் அப்படின்னு. அப்படிதான் எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் அவங்களுக்கு தான் போட்டாங்க ஓட்டு. எல்லாத்துக்கும் வந்து ரவி இப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறத விட முதல் சொன்ன மாரி தாங்க. இனிமேட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும். 2வது வந்து இனிமேல் இருக்கிற எங்க பையங்க மாரி இருக்கிற பசங்க, நல்ல ஒரு எதிர்காலம் வேணும். ஒரு வேலை எல்லாமே வேணும் அப்படின்னு போட்டது தாங்க. எல்லாருமே மாற்றம் வேணும்னு போட்டது தான். இந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தார்களுக்கும் அ அந்த ஜெயிச்சோனையுமே வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த வெற்றிய சமர்ப்பணம் அப்படின்னு ஒரு கருத்த ம், முன் ம். வச்சாரு. அப்படி சொல்லும்போது அத கேட்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு அழுகை தான் வந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு. சரி அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இந்த ஒரு பிரச்சனை தான். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இத ஞாபகம் வச்சிருக்கணுங்கிறதெல்லாம் கூட நெனைக்க முடியாது தான். ஆனா, அந்த இடத்துல கரெக்ட்டா அவரு சொல்றப்போ எங்களுக்கு பரவால்ல. அவங்க அந்த 41 குடும்பத்த தத்தெடுத்துக்கிறேன்னு சொன்னாலும், அவங்க மறக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உடனே அந்த வீடியோவ எங்க பொண்ணுக்கு அனுப்பிச்சுட்டேன். "இங்க பாரு 41 பேத்துக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றிய" அப்படின்னு சொல்லி நான் ஃபோன்ல தான் பார்த்தேன் நானு. பார்த்துட்டு எங்க பிள்ளைக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டு ஜெயிச்சு வந்த உடனே சொன்ன வார்த்தை. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மறக்காம இருக்காங்களே அப்படிங்கிறது. தாவேகா தரப்புல இருந்து பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தையும் தத்தெடுத்ததாக சொன்னாங்க. அவங்க தரப்புல இருந்து என்ன மாரி உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குதுங்கம்மா? அதெல்லாம் முறையா வருதுங்களா? முறையா அவங்க மாசம் குடுக்குற ரூ. 5000 கரெக்ட்டா 30ஆம் தேதி வந்துரும். மத்தபடி நாங்க அவர்கிட்ட வேற எதுவும் கேட்கல. ஆனா வீடியோ பார்த்தப்போ சொன்னாங்க, எல்லாம் கேட்டவங்களுக்கெல்லாம் எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்கன்னு. நாங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. கேட்கிற மனநிலைமையில அன்னைக்கு நாங்க இல்ல. எங்களுக்கு அந்த ரூ. 5000 பணம் வருது. அவ்வளோதான். சிஎம் பதவியேற்ற பிறகு தாவேகா தரப்புல இருந்து உங்கள தொடர்பு கொண்டாங்களா? இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்புக்கும் வந்திருக்காங்க. இப்ப உங்க குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்போ, மத்த விஷயங்கள் ஏதாவது ஏதாவது உதவிய அவங்க வந்து செய்யலாம். இல்ல நீங்க ஏதாவது கேட்கலாம். அத எப்படி பார்க்குறீங்கம்மா? நாங்க அவங்க கிட்ட ஆரம்பத்துல கேட்டது தாங்க எங்க பொண்ணுக்கு ஒரு வேலை. ம். அவ்வளோதாங்க. அது தம்பி இறந்த உடனே கேட்டது. எல்லாத்துக்கிட்டயுமே கேட்டோம். அவருகிட்ட சென்னை போனப்போ கேட்டோம். அவர் ரெஸ்யூம் குடுத்துட்டு தான் சொன்னாரு. அது எலெக்ஷன் டைமு அப்புறம் பாப்பா வேற சின்ன குழந்தை வச்சிருக்குது. அதனால சரி இந்த எலெக்ஷன் முடியட்டும். எதா இருந்தாலும் பேசிக்கலான்னு விட்டுட்டோம். அதனால இப்ப அவரும் நாங்க நெனச்ச மாரி ஜெயிச்சு வந்துட்டாரு. எங்க பாப்பாவுக்கு ஒரு வேலை குடுத்துட்டாங்கன்னா போதும். ஏன்னா, எனக்கு பின்னாடி யாருமே இல்ல. எங்க பையன் ஒருத்தன் தான். அவனும் இல்ல. என்ன பாத்துக்கிறது அந்த பொண்ணு தான். அந்த புள்ளைக்கு ஒரு வேலை குடுத்தாங்கன்னா, அப்புறம் அந்த பிள்ளை என்ன அந்த வருமானத்த வச்சு ஏன்னா, அவங்களும் 2 குழந்தைங்கள பார்க்கணும், வாடகை குடுக்கணும். அவரு சம்பாரிச்சு, அதுல நாமளும் போய் உட்கார முடியாதுங்கன்னா, நான் இங்க தனியா வீடு அவங்க திருப்பூர் தான் கூப்பிட்டாங்க என்ன வாங்கன்னு. தனியா இருக்க வேண்டான்னு. நான் தான் வரமாட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வேலைக்கு போய் தான் என்ன பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் முடியாத பட்சத்துக்கு வரேன் அப்படின்னு. ஏன்னா, அதான் ஒரு வேலை ஒண்ணு அந்த புள்ளைக்கு இருந்துச்சுன்னா, நம்ம போய் தைரியமா உட்காரலாம் அவங்க வீட்ல. அததாங்க நாங்க கேட்டுருக்கோம். அவரு வந்தா, இல்ல இத பத்தி மறுபடியும் யாராவது பேசினாலும், எங்ககிட்ட பேசினா அத தாங்க கேட்கணும். இல்ல நீங்க அவங்கள தொ கான்டாக்ட் பண்ணி இந்த மாரி ஏதாவது கேட்கலாமே. ஏன்னா நீங்க என்கிட்ட இன்றளவும் இன்னும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கு உங்க பையன் இருந்தா என்னென்ன உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமோ, அப்பேற்பட்ட சப்போர்ட் இன்னைக்கு இல்ல. இல்லாத பட்சத்தில அவங்களும் சொல்லியிருக்காங்க, குடும்பத்த தத்தெடுத்திருக்கேன்னு இருக்காங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் அவங்க பங்கு எடுக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி சூழ்நிலை நீங்க தொடர்பு கொண்டு அது சம்மந்தமா பேசலாமே.
அவங்க என்கிட்ட யார் நம்பரும் இல்லை. அவங்க எங்கள் மருமகன்கிட்ட எங்கள் தம்பிக்கிட்ட தான் இருக்குது. என்கிட்ட யார் நம்பரும் இல்லை. அதனால நான் அதை யோசிக்கல. நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம். ரெண்டாவது இன்னும் மட்டுமே எனக்கு அதில் அவங்ககிட்ட கேட்கணும் பிடிக்கணும்னு தோணலை. ரெண்டாவது அந்த அளவுக்கு இன்னும் யோசிக்கல. நம்ம இன்னும் இந்த இதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி இதுல இருந்து இன்னுமே நாங்க வெளியே வரல. ஒரு எப்படி சொல்லட்டும், ஒரு நல்ல நாள் ஏதாவது வந்துச்சுனாலும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையன் இல்லாதது. நான் இப்ப பாருங்க கரூர்ல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாரியம்மன் பண்டிகை. அது நாளைக்கு இந்த 3 நாளைக்கு நடக்கும். அந்த 3 நாளுமே எப்படி நாங்க ஓட்டுறது? அதனால நான் ஊருக்கு போயிட்டேன், இங்க இருக்க வேணாம் அப்படின்னு. இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் சொன்னாங்க கம்பம் போடுறப்ப இருந்தா திருப்பி இங்க வந்துடணும் நாங்க. அதனால இப்ப நான் வந்தேன், இல்லைன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். அது எங்களால முடியவே இல்லை. அவன் இல்லாதது இந்நேரம் 100 டைம் போயிருப்பான். எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடுத்துருப்பான். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்க தேடிட்டு வருவோம். அப்படி அந்த கோயிலே ஃபர்ஸ்ட் தண்ணி கொண்டு இவன் தான் ஊத்துவான். அந்த கோயில்ல கம்பத்துக்கு தண்ணி ஊத்துறதா ஃபேமஸ். இவன் தான் முதல் அங்க கம்பம் கொண்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல கொண்டுட்டு போயிடுவான் தண்ணி. இந்த வருஷம் அவன் இல்லை. எனக்கு அது எப்படி சொல்லிட்டு காலையில இருந்து அழுது பஸ்ல எல்லாம் அழுதுட்டு தாங்க நான் வந்தேன். நான் எனக்கு முடியவே இல்லை. சரி என்ன கம்பம் போடுறப்ப இருந்துட்டோமே திருப்பி இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால இப்ப நான் கிளம்பி வந்தேன். எனக்கு 3 நாள் எப்படி ஓட்டுவோன்னு தெரியல. பசங்க கூட சேர்ந்துட்டு சாயந்தரம் இங்க வான வேடிக்கை விடுவாங்க. அதுக்கு போவோம். சாயந்தரம் ஆனா எல்லாம் ஒரே பெரிய ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பிபி எல்லாம் வாங்கிட்டு ஊதிட்டு ஜாலியா இருப்பான். இந்த வருஷம் என் பையன் மட்டும் இல்லை. அதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ உங்கள் பையனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களாம் வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கம்மா? நான் பார்த்தா பேசுவாங்க. நான் பார்த்தா பேசுவேன். நான் எங்கேயாவது நடந்து போனேன்னா அவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் என்னை கொண்டு எங்கே விடணுமோ விட்டுட்டு அப்புறம் தான் போனேன். வேண்டாம்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. வாங்கம்மா போகலாம் அப்படின்னு எங்கே போகணும்னு கேட்டு என்னை கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. ரெண்டாவது அதிகமாக இப்போ நான் வெளியே போகிறதே இல்லைங்கன்னா எங்கேயாவது பார்த்தேன்னா பேசுவாங்க. இங்கே வீட்டுக்கெல்லாம் வந்து யாரும் வீட்டுக்கெல்லாம் வந்தாலும் பேசலாம். ரோட்டில் பார்த்தா பேசுவாங்க. நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க. அப்புறம் என்ன வேலை இருந்தாலும் என்னை ரோட்டில் பார்த்துட்டாங்கன்னா கொண்டு வீட்டில் விட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நான் இறங்கி இப்படி வந்துடுவேன். அந்த வீட்டில் இருக்கிறப்போ அவ்வளோ நடந்து போகணும் இல்லைங்க. அதனால எங்கே என்னை பார்த்தாலும் கொண்டு வீட்டில் விட்டுட்டு எங்கே போகணும்னு கேட்பாங்க. ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருந்தால் நானே வேணான்ற இல்லை, நீங்கள் போகணுன்னா உட்காருங்கன்னு கொண்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஏதாவது வேணும்னா கூப்பிட்டா உடனே வந்துருவாங்க. இது வேணும்னு சொன்னால் செஞ்சு கொடுப்பாங்க. நான் யார்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை. பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து தாவேகா அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட அதிக வாக்கு சதவீதத்தில் விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு அளிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? எங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் மேலே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில வந்து எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து எப்படி சொல்லட்டுங்க, எல்லாம் வரமாட்டாங்க. நாங்களும் நிறைய இது பார்த்தோம், கருத்து கணிப்பு பார்த்தோம். அதில் தாவேகா 10 சீட்டு 5 சீட்டு 4 சீட்டு தான் வந்துருந்துச்சு. என்னடா இப்படி போடுறாங்க அப்படின்னு. சரி, ஏன்னா ஒரு சிலர் வந்து நீங்க சொன்ன மாதிரி கூட்டம் ரசிகர் அவங்க வந்தாங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர வர எங்களுக்கு சரி எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா அவர் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு போட்டிருக்கோம் எல்லாரும். அவர் நல்லது பண்ணுவாருன்னு, எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார், அந்த நம்பிக்கை இருக்கு. இப்பதாங்க வந்திருக்காரு, அப்பாங்க என்ன பண்றாரு. விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சரை பதவி ஏற்றவுடனே ஒரு சில முக்கியமான குறிப்புகளை கையெழுத்து போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போதைப் பொருள் கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை, சிங்கப்பெண்கள் திட்டம் இதெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. சமீபத்தில் மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடை 717 கடையை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்கம்மா? இந்த சிங்கப்பெண் திட்டம் அதுவும் நல்லது தான். ஏன்னா எல்லாருமே வெளியே போகிறோம், எந்த இடத்துல என்ன நடக்கும்னு தெரியாது. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது கரண்ட்டும் ஓகே, 100 யூனிட் ஏற்கனவே ஃப்ரீ, இப்போ இவங்க 200 கொடுக்குறாங்க. அதுவும் சரி, ரொம்ப இப்போ எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் வரும். இப்போ நாங்கள் இன்னைக்கு கரண்ட் பில் கட்டுற சூழ்நிலை வராதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. ரெண்டாவது இன்னொன்று, அந்த டாஸ்மார்க்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்களாம் அதுலலாம் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டிலலாம் ஃபுல்லாக தண்ணி அடிப்பா. அப்படி காசு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் பையன் படிக்காமல் பாதியில் நின்னதுக்கு காரணமே அதுதான்.
தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு உடம்பு சரியில்லை ஆகும்னா போய் உடம்பு சரியில்லாமல் ஆயிரும் ஆஸ்பத்திரியில் படுக்கிறது 10,000 20,000 செலவு பண்ணி கூட்டிகிட்டு வருவோம். 6 மாதம் நல்லா இருப்பார். 6வது மாதம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நேரங்காலமே கிடையாது. காலைல 5 மணிக்கு குடிப்பார். எங்கே கிடைக்கும்னே தெரியாது. அந்த ரெண்டு அதே மீறி பண்ணணும் எங்களை பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுவார். அந்த ரெண்டு போவார் குடிச்சிட்டு தான் வருவார். அந்த மாதிரி அதாங்க இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு இதை விட இது இன்னும் குறையணும். இன்னும் குறைச்சு என்ன மாதிரி இருக்கவங்க எத்தனை பேர் இந்த குடினால வாழ்க்கை போச்சு, எல்லாம் போச்சு, நிம்மதி இல்லை, காசு பணம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லாமே போச்சுங்க. நாங்கள் இந்த எப்படி சொல்லட்டுங்க, இந்த ஒரு எங்கள் வீட்டிலலாம் குடிச்சனால தான் நாங்கள் எங்கள் சொந்த ஊர் கோயம்புத்தூர். அங்கே விட்டு சொந்த பந்தமெல்லாம் அங்கே இருக்குது. அங்கே விட்டு நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமே சரி இடத்த மாற்றி இருந்தாலும் குடிக்காமல் இருப்பாரோன்னு தான் அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கேயும் வந்து அவர் ஒரு 6 மாதம் நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சு ஒரு நல்லது கட்டத்துக்கு போக மாட்டோம். எங்கே போனாலும் அசிங்கமாக இருக்கும். குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பேசுவாங்க. எங்கேயும் போக மாட்டோம். கடைசியில் அப்படி இப்படின்னு அவரும் போயிட்டார். சரி இந்த பையனாவது நமக்கு கைக்கு இருக்கான், நமக்கு ஒரு பையன் இருக்கானேன்னு நினச்சோம். இவனும் இப்படி போயிட்டான். அதுதாங்க ரொம்ப எப்படி சொல்றீங்க, எல்லாத்துலேயும் வெறுப்பு. எதுவுமே கேட்கணும், யார்கிட்டையும் பேசணும், எதுவுமே தோணாது. இங்கே என்ன பண்ணட்டும் இருக்கிறோம் அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் இன்னும் டாஸ்மார்க்லாம் இன்னும் குறைக்கணும். இன்னும் குறைச்சு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒன்று உண்மையாக பையன் தெரியல, ஆதார் கார்டு காமிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 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 குவார்ட்டர் தான் கொடுப்பேன்னு, அதெல்லாம் வந்தால் ரொம்ப சந்தோஷம். அது உண்மையாக பையன் தெரியல, நாங்கள் ஃபோனில் தான் பார்த்தோம். அதெல்லாம் வந்து இன்னும் சந்தோஷம். ஒரு நாளைக்கு ஒன்று வாங்கி குடிச்சிட்டு கம்முனு வீட்டில் இருந்துட்டு மற்ற நேரம் வேலைக்குனாது போவாங்க. ரொம்ப எப்படி சொல்லட்டுங்க, நிறைய குடும்பம் இதனால அழிஞ்சிருக்கு. இன்னும் நாங்கள் கண் கொண்டு பார்த்துட்ருக்கோம். சின்ன பசங்கள்லாம் குடிக்குது. எத்தனை பேரை நாங்கள் பார்க்குறோம் பஸ் ஸ்டாண்டில், பஸ்ஸில் உளுந்து கிடக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், கஷ்டமாக தான் இருக்கும். பொண்டாட்டி பிள்ளை எங்கே தேடிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போயிட்டாரு, நான் ஃபோன் எடுக்க மாட்டார். இருக்காரா இல்லையானே தெரியாது. 10 நாள் கழிச்சு ஃபோன் எடுப்பார். அந்த 10 நாள் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாமல் என்ன பண்ண முடியும், ஃபோன் எடுக்க மாட்டார். எங்கள் 10 நாள் கையில் இருக்க காசெல்லாம் செலவாகி குடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க. உடம்பு முடியாது. அப்போ நம்ம கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போவோம். இப்படி தாங்க போச்சு எங்கள் வாழ்க்கை. சாராய கடையினாலேயே பயங்கரமாக போச்சு. பையன்லாம் பறிச்சு எண்ணெய்கள்லாம் குடிச்சிட்டு வந்து படுத்துக்குவார். இதே மாதிரி சின்ன வீடு தான். அந்த வீட்டில் படுத்துக்கிட்டு அந்த பையன் எங்கேயும் படிக்கும், பிள்ளையும் படிக்க முடியாது, பையனும் படிக்க முடியாது. ஆனாலும் அதுலேயே படித்து எப்படி பாஸ் ஆச்சுக்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு நாங்கள் நல்லா இப்போதான் பரவாயில்லன்னு யோசித்தோம். அதுக்குள்ளே இந்த பையன் எப்படி ஆயிட்டான். அதுலேருந்து எப்படின்னு நாங்கள் மீண்டு வரோம்னு தெரியல. இப்போ விஜய் அவர்களை நீங்கள் நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சுன்னா நீங்கள் அவர்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுவீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பீங்க? நாங்கள் வந்து என்ன சொல்கிறோங்க, எல்லா விஷயத்துலையும் வந்து இப்போ அவர் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி என்ன போடுவார், இன்றைக்கி என்ன திட்டத்தில் கையெழுத்து போட்டார், இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி நியூஸ் பார்க்குறோம். அவர் சொல்கிறது எல்லாமே ஓகே, இது இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் பண்ணுறது எல்லாமே ஓகே. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷத்தில் அவங்க என்ன போகிறாங்க இன்சூரன்ஸ் எதுவுமே நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் உண்மையாலுமே நான் பதவி ஏற்றதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்க்கவும் மாட்டேன். ஜெயிச்சிட்டாங்களா அவ்வளோதான் போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். மற்றபடி இப்போ நாங்கள் அந்த பதவி ஏற்றது, அவர் கையெழுத்து போட்டது, தினைக்கும் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏதோ ஒன்று நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதில் வந்து இன்னும் அவர் இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் எப்படி சொல்லிட்டுங்க, இந்த கோயம்புத்தூர் பிரச்சனையும் கூட அவங்களுக்குலாம் எப்படி ஒருத்தருக்கு கொடுக்குற தண்டனை வந்து அதுக்கப்புறம் யாரும் பொம்பளைங்கனாலே பக்கத்தில் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணும். உண்மைதான். அப்படி கொடுத்தாதானே அடுத்த இன்னொரு டைம் அவன் தப்பு பண்ண மாட்டான். பண்ணுறப்ப அவன் யோசிப்பான்ல, ஐயோ நம்ம செத்து போயிடுவோமே அப்படின்னு. அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். இன்னும் இவர் பண்ணது வந்தோடனே பெண்கள் பாதுகாப்பு தான் முதல் கையெழுத்தே இவர் போட்டார். அப்படி இருந்தும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுதான் சொல்கிறேன், இன்னும் நிறைய அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய செய்யணும், செய்வார். நாங்கள் எங்ககிட்ட வந்து அவங்க வீட்டுக்கு வந்து எங்களை வந்து நாளைக்கு அவர் சென்னையில் போய் பார்க்கணுங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஃபோன் பண்ணி வரோம் நாங்கள். சரி அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. யார் என்னன்னு எங்களுக்குள்ள தெரியவே செய்யாது. வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க, பேசுவாங்க, போவாங்க, பையனுக்கு மாலை வாங்கி போடுவாங்க. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. வராங்க, அந்த மாதிரி ஏதோ வராங்கன்னு வந்துட்டு என்ன சொன்னாங்க, உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா அப்படின்லாம் கேட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் தாங்க அப்படின்னோம். பேசிட்டு இந்த மாதிரி அண்ணனை பார்க்க நாளைக்கு போகணும் அப்படின்னாங்க. அப்போ கரெக்டாக 30 பையனுக்கு சாமி கும்பிட்ருக்கு 30. அப்போ சொன்னோம், என்னால் வர முடியாதுங்க, நான் சாமி கும்பிடணும். இல்லைம்மா அன்னைக்கு போய் ஆகணும், எல்லாரும் ஒத்துட்டு பேசியாச்சு, வரேன் நாங்கள்,
நான் உங்களை 41 பேரை பார்த்துட்டு தான் அவர் மேற்கொண்டு வீட்டை விட்டே வெளியவே வருவேன்னு சொல்லி அவர் இருக்காரு. என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு பாதுகாப்பு யாரும் இங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் எப்படிம்மா கூட்டிட்டு வர்றது? அப்படின்னு என்கிட்ட பேசுனாங்க. நீங்க அங்க வாங்கம்மா, வந்து அண்ணன பாருங்க. உங்க உங்க பையன் மாரி கோடிக்கணக்கான பேர் அண்ணன் பின்னாடி நிக்கிறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் சரி நாங்க வரோம்ன்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் எங்க வீட்டு கடைசியா நாங்க தான் போனோம். கடைசி நாங்க தான். நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, சாயந்தரம் ஒரு 5:30, 6 மணி ஆயிடுச்சு. நாங்க எங்க வீட்லேருந்து கிளம்புறப்போ. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டு, வீட்லயே கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. அந்த சொன்னனால நாங்க போனோம். அண்ணனுக்கு பாதுகாப்பு. அதே மாரி அங்க போனப்போ அவரு கேட்ட முதல் வார்த்தையே, நான் இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றேங்கிறதுக்கு முதல் மன்னிப்பே அதுதான் கேட்டாரு. மன்னிச்சிடுங்கம்மா, என்னோட சூழ்நிலை. எனக்கு பாதுகாப்பு இல்ல. 2வது என்ன அங்க உள்ளயும் எனக்கு பாதுகாப்பு குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அவரு சொல்றதும் கரெக்ட். இந்த கூட்டத்துக்கே இப்படி, நீங்க எங்க வீட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வர மாரி இருந்துச்சுன்னா, இந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அன்னத்த சூழ்நிலைக்கு அவரு உள்ள வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? ஏது பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதனால அவரு வரல. நாங்க அவரு வரலன்னு சொல்லிலாம் கவலையெல்லாம் படல. சரி அவரோட சூழ்நிலை. சரி அப்படின்னு போயிட்டோம். ஆனா அவரு கண்டிப்பா உங்கள நேர்ல வந்து நான் உங்க வீட்ல எல்லாம் பார்ப்போம்னு அன்னைக்கே அவங்க சொன்னாங்க. எனக்கு எப்ப பர்மிஷன் கிடைக்குதோ, அப்ப நான் வந்து உங்கள நேர்ல வந்து பார்க்குறேன்னு தான் சொன்னாங்க. நாங்க கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவும், நிதானமாகவும் பதில் சொன்னீங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. உங்களுடைய எண்ணம் போல், அதாவது விஜய் அவர்கள் கூடிய விரைவில் வந்து உங்கள நேரடியாக வீட்ல வந்து சந்திக்கணும். உங்க கூட பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம்மா. நன்றிங்கம்மா.